أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم ولا يمكنن لهم دينهم الذي ارتضى لهم ولا يبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون அல்லாஹ் உங்களுள் நம்பிக்கை கொண்டு நற்செயலாற்றுபவர்களை அவர்களின் முன்னோர்களை ஹலீஃபாவாக ஆக்கியது போன்று இப்பூமியில் ஹலீஃபாவாக ஆக்குவதாகவும் அவன் அவர்களுக்காக விரும்பிய அவர்களின் மார்க்கத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதாகவும் அவன் அவர்களுக்கு அவர்களது அச்சத்திற்கு பிறகு அதற்கு பதிலாக அமைதியினை வழங்குவதாகவும் அவர்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளான். அவர்கள் என்னை வணங்குவார்கள், எதனையும் எனக்கு இணையாக்க மாட்டார்கள், இதன் பின்னரும் நிராகரிப்பவர்கள் கட்டுப்படாதவர்களாவர். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், மேலும் ஜக்காத் கொடுங்கள், இத்தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அப்போதுதான் உங்கள் மீது கருணை காட்டப்படும். நேற்று மே 27 இதனை நாம் ஹிலாஃபத்து தினமாக நினைவு கூறுகின்றோம். ஹிலாஃபத் தினம் என்ற அடிப்படையில் ஜமாத்தில் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. காரணம் என்னவென்றால், ஜமாத்தின் வரலாறு, ஹிலாஃபத், அதில் ஜமாத்தின் பொறுப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. ஹிலாஃபத்திடம் பையத் செய்த பிறகு இந்த பொறுப்புகளை வழங்குபவர்களாக ஆக வேண்டும். அதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாக வேண்டும். அல்லாஹ் நம்மீது பெருங்கருணை காட்டியுள்ளான். நாம் இக்காலத்தில் அனுப்பப்பட்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் உண்மையான போதனையை எடுத்து கூறுவதற்காக அன்னாரை
அவன் நம்மிடம் அனுப்பினான். அவருக்கு பிறகு ஹிலாஃபத்தின் பையத்தின் கீழ் வந்தோம். அதன் மூலம் அவர்களின் போதனையை தம்மீது ஏற்றுக்கொள்வதற்காக அதனை செய்தோம். அந்த போதனைகளை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்காக கூறியிருந்தார்கள். அதனை மேற்கொண்டு உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டியதும் இருக்கிறது. ஆகவே அஹ்மதியா ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பது என்பது ஒவ்வொரு அஹ்மதியின் மீதும் பெரும் பொறுப்பை சுமத்துகிறது. அந்த பொறுப்புகளை நாம் வழங்கும்போதுதான் நாம் அல்லாஹ் நம்மீது செய்த அந்த பெரும் கருணைக்குரிய உரிமையை செலுத்த முடியும். நான் ஓதிய வசனங்களில் அல்லாஹ் உறுதிப்பாட்டை வழங்குதல், பயத்தின் நிலைமையை பாதுகாப்பாக மாற்றுதல் ஆகிய வாக்குறுதி வழங்கியுள்ளான். அந்த வாக்குறுதி ஒரு நிபந்தனையுடன் வழங்கப்பட்டதாகும். அவர்கள் உறுதியான ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நற்செயல்கள் செய்பவர்களாக இருக்க வேண்டும். இபாதத்தின் உரிமையை வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு எதனையும் இணையாக்குபவர்களாக இருக்கக்கூடாது. எந்தவிதமான இணை வைப்பின் அம்சமும் உங்களிடம் இருக்கக்கூடாது. இந்த விஷயங்களை பெறுவதற்காக அல்லாஹுக்கு வணக்கம், தொழுகை மிகவும் அவசியமாகும். அல்லாஹ் அதற்கான வழியை கூறியுள்ளான். தொழுகையை நிறைவேற்றுபவராக ஆகுங்கள். அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்தும் வாருங்கள். இவை இரண்டும் அவசியமாகும். அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்பவர்கள் ஆகுங்கள். ரசூலுக்கு கட்டுப்படுவதும் மிக மிக அவசியமாகும். அவர்களின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்பவராக வேண்டும். ஆக இந்த கருத்துக்களை நாம் நினைவில் கொண்டோம் என்றால், நமது வாழ்வினை அதற்கேற்ப அமைக்க முயற்சி செய்வோம் என்றால், நாம் செய்த வாக்குறுதியை, உடன்படிக்கையை, மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருகிறோம் என்பதனை அதற்குரிய உண்மையான உயிருடன் அமல் செய்ய முயற்சி செய்வோம் என்றால், பிறகு நாம் அல்லாஹ்வின் இந்த வெகுமதிகளில் இருந்து பங்கு பெறுபவர்கள் ஆவோம். அதற்கான வாக்குறுதியை அல்லாஹ் வழங்கியுள்ளான். ஹிலாஃபத்துடைய வெகுமதியிலிருந்து உண்மையான பலன் பெறுபவர்கள் ஆகிவிடுவோம். இந்த வசனம் மோமீன்களுக்கு பெரும் நற்செய்தியாகும். அத்துடன் நமக்கு ஒரு கவலைக்குரிய இடமும் ஆகும். ஏனென்றால் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் பிறகு இந்த வெகுமதியிலிருந்து உண்மையான முறையில் பலன் பெற இயலாது. நமது தொழுகை, ஜக்காத்து, அல்லாஹ்வுக்குரிய உரிமைகள் இவற்றை தரவில்லை என்றால், அடியார்க்குரிய உரிமையையும் தரவில்லை என்றால், கூறப்பட்டதை போன்ற அந்த வெகுமதிகளை பெறுபவர்கள் ஆக முடியாது. ஆகவே நாம் வரலாற்றை மட்டும் தெரிந்தவர்களாவது, ஹிலாஃபத்து தினத்தை கொண்டாடுவது மட்டும் போதுமானதன்று. நாம் வரலாற்றை மட்டும் தெரிந்து கொண்டவர்களாவதும் ஹிலாஃபத்து தினத்தை கொண்டாடுவதும் மட்டுமே போதுமானதன்று. எதுவரை என்றால், நாம் உண்மையான அடியார் ஆவதில்லையோ அதுவரை. எதுவரை நாம் நமது தொழுகைகளை பாதுகாப்பவர்களாக ஆவதில்லையோ, அடியார்களின் உரிமையை தருபவர் ஆக மாட்டோமோ, அல்லாஹ்வுடைய உரிமையை தருபவர் ஆக மாட்டோமோ, அதுவரை ஹிலாஃபத் தினம் கொண்டாடுவது
எந்த பலனையும் தராது. ஆகவே நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நமது ஈமானிய நிலை என்ன? நம்மிடம் அல்லாஹ்வின் பயம், அச்சம் உள்ளதா? நாம் தக்வாவின் நுட்பமான வழிகளில் செல்கிறோமா? நாம் அல்லாஹ்விடம் எல்லா பொருள்களையும் விட அதிகம் அன்பு செலுத்துகிறோமா? நாம் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் இருவருக்கும் முழுமையாக கட்டுப்படுதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அத்துடன் நமது பார்வை நமது அமல்களின் பக்கமும் திரும்ப வேண்டும். நமது ஒவ்வொரு அமலும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைக்கு ஏற்ப உள்ளதா? நமது அமல், நமது செயல் காட்டுதலின் அமலாக இருக்கவில்லை அல்லவா? நமது தொழுகை வெறும் காட்டுதலின் தொழுகையாக இருக்கவில்லையே. நமது பொருள் செலவிடுதல், ஜக்காத்து வழங்கல் எல்லாமே காட்டுதலாக இல்லை அல்லவா? நமது நோன்பு காட்டுதலின் நோன்பு அல்லவே? நமது ஹஜ்ஜு வெறும் ஹாஜி என்று கூறப்படுவதற்காக அல்லவே என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது ரசூலுடைய முழுமையான கட்டுப்படுதல் எப்போது ஏற்படும் என்றால், உள்ள நிம்மதியும் அமைதியும் எப்போது ஏற்படும் என்றால், நமது ஒவ்வொரு அமலும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டும். அப்போது அந்த சமுதாயம் ஹிலாஃபத்தின் கீழ் நிலை பெறும். நமது ஒவ்வொரு அமலும் அல்லாஹ் உடைய உரிமை மற்றும் அடியாரின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்காக அமையும் போதுதான் இது ஏற்படும். இதெல்லாம் வெறுமே வாயளவிலான விஷயங்கள் அல்ல. மாறாக அல்லாஹ்வின் வழிகாட்டலை கண்முன் நிறுத்த வேண்டும். அத்தகைய ஈமான் கொண்டவர்களே பயன் பெறுவர். அவர்களின் அமல் சாலிஹ், நற்செயல் ஆக இருக்கும். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஈமானுடன் சேர்த்து நற்செயலை வைத்துள்ளான். நற்செயல் என்பது ஓர் அணுவளவும் கிளர்ச்சியற்றதாகும். நினைவில் கொள்ளுங்கள், மனித செயலில் கள்ளத்தனம் ஏற்பட்டு விடுகிறது. எந்த திருடன் அமலில் வருகிறான்? அது காட்டுதல் என்ற திருட்டுத்தனமாகும். மனிதன் காட்டுவதற்காக அமல் செய்யும்போது தன்னையே வியத்தல், அதாவது ஒரு நற்செயலை செய்துவிட்டு தான் பெரிய நற்செயல் செய்துவிட்டேன் என்று கருதுதல் ஆகும். மனிதன் பல தீய செயல்களை செய்யும் பொழுது அதனை உணர்வது கூட இல்லை. அது பாவமாக வெளிப்படுகிறது. இதனால் நற்செயல்கள் கெட்டுப்போகின்றன. நற்செயல் என்பது அதில் எந்த அநீதியோ, தன்னையே மெச்சுதலோ, தற்பெருமையோ, மனித உரிமையை பறிக்கும் எண்ணமோ வரக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அது நற்செயல் ஆகும். அவர் தவறு செய்யவில்லை என்பதில்லை. அன்னார் கூறுவதாவது எண்ணம் கூட வராது என்பதாகும். அப்போதுதான் நீங்கள் உண்மையான மோமீன் ஆவீர்கள். உங்கள் செயல் நற்செயல் ஆகும். கூறுகிறார்கள், மறுமையில் நற்செயல்தான் உங்களை தப்புவிக்கின்றது. இவ்வுலகிலும் அவர் அதன் மூலமாகவே தப்பிக்கிறார். ஒரு மனிதர் தான் வீட்டில் நற்செயல் செய்பவராக இருந்தாலும் முழு வீடும் பாதுகாக்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள், உங்களிடம் நற்செயல் இல்லை என்றால் வெறும் நம்புவது எந்த பயனும் தராது. எனவே ஈமானுடன் நற்செயல் இன்றியமையாத நிபந்தனையாகும். மேலும் கூறுகிறார்கள், நற்செயல் என்பது நமது எண்ணம் மற்றும் அபிப்பிராயம் அடிப்படையில் அமைவதில்லை. நாம் இதனை
நற்செயல் என்று கூறுகிறோம் என்பதல்ல. அசல் நற்செயல் என்பது அதில் எந்த குழப்பமும் அணுவளவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சாலிஹ் என்பது ஃபசாத் என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல்லாகும். ஓர் உணவு சுத்தமானது என்றால் அது கெட்டுப்போயோ வேகாமலோ இல்லாமல் இருந்தால் அதில் எந்த ஒரு தரம் குறைந்த பொருளும் இல்லை என்றால் உடனடியாக உடலின் அங்கமாக மாறிவிடக்கூடியதாக இருக்கும் என்றால் அந்த உணவே சுத்தமான உணவு ஆகும். அந்த உணவில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. அதுபோன்றுதான் நற்செயல் என்பதும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாததாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். அல்லாஹ்விட்ட கட்டளைக்கு ஏற்ப இருப்பதுடன் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியது அல்லது கூறியதை போன்று இருக்க வேண்டும். மேலும் அதில் எந்த ஒரு சோம்பலும் அதனை நிறைவேற்றுவதில் ஏற்படவும் கூடாது. அல்லது நிறைவேற்றியதில் தன்னையே மெச்சுதலும் கூடாது, காட்டுதல் கூடாது. அல்லது தன் அபிப்பிராயத்தில் விளைந்ததாகவும் இருக்கக்கூடாது. அத்தகைய அமலாக இருந்தால் அது நற்செயலாகும். நற்செயலுக்கு சுயமாக தமது அபிப்பிராயத்தில் எதையாவது உருவாக்கக்கூடாது, சுய விளக்கம் தரக்கூடாது. இதன் பொருள் இதுவாகும் என்று சுயம் கற்பித்தல் கூடாது. மாறாக சொல்லுக்கு சொல் அமல் செய்யுங்கள், அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் கூற்றுக்கு ஏற்ப. அவ்வாறு செய்தால் அது நற்செயலாகும். அது கிபரியத்தை அமர், மிக முக்கியம் வாய்ந்த விஷயமாகும். இந்த நிலையை பெற்றுவிட்டால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியிலிருந்து பயன் பெறுபவர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று கருதலாம். இம்மக்களே அஹ்மதியா ஜமாத்தின் உறுதிமொழியை நிறைவேற்றுபவர்களும் ஆவர். அதுவன்றி தமது சுயநலம் என்று வரும்போது நற்செயலுக்கு சுய விளக்கம் தருவதன்று. நல்ல திட்டங்கள் என்பதற்கு சுய விளக்கம் தருவதன்று. இவர்களின் அகங்காரம் அவர்களை தமது பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறது. அத்தகைய மக்கள் தாம் ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பதாக அறிவிப்பது எந்த பயனும் தராது. அவர்கள் நிச்சயமாக அவ்வாறு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். தூய்மையான முறையில் ஹிலாஃபத்திற்கு கட்டுப்பட்டார்கள் என்றால் அவர்களே ஹிலாஃபத்துடன் விசுவாசமாக தொடர்பு கொண்டவர்களாவர். ஹிலாஃபத்தை பாதுகாப்பவர்களாவர். ஹிலாஃபத் அவர்களை பாதுகாக்கவும் செய்யும். காலத்தின் ஹலீஃபாவின் துவாக்கள் அவர்களுடன் இருக்கும். அவர்களின் துயரத்தின் காலத்தில் ஹலீஃபாவை துவா செய்ய தூண்டுபவையாகவும் இருக்கின்றன. எந்த நற்செயல் செய்பவர்கள் ஹிலாஃபத்துடன் கொண்ட தொடர்பு, ஹிலாஃபத்துக்கு அவர்களுடனுள்ள தொடர்பு ஆகியவை இறை திருப்திக்காக அமைகின்றன. இந்த உண்மையான ஹிலாஃபத் மற்றும் ஜமாத்துடனான தொடர்பு இறைவனது திருப்தியை பெறுவதற்காகவே உள்ளது. இந்த ஹிலாஃபத் மார்க்கத்தின் உறுதிப்பாட்டை ஏற்படுத்த காரணமாக அமைகின்றது. இந்த தனிநபர் மற்றும் ஹிலாஃபத்துடைய தொடர்பு இருதரப்பையும் இறைவனது அருளுக்குரியவர் ஆக்குகிறது. பிற முஸ்லிம்கள் ஹிலாஃபத்தை உருவாக்க விரும்புகின்றனர். ஆனால் உலக தந்திரங்களாலும் உலக திட்டங்களாலும் உருவாக்க நினைக்கின்றார்கள். இந்த தந்திரங்களும் திட்டங்களும் ஒருபோதும் பயன் தராது. அதனால் ஹிலாஃபத் நிலை பெறவும் முடியாது. அவர்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் முயற்சி செய்யட்டும், ஹிலாஃபத் அல்லாஹ்தான் முடிவு செய்தது போன்றே நிறைபெற வேண்டியிருந்தது. இந்த அடிப்படையில் நமக்கு நன்றியுணர்வின் உணர்வு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வின் முன் குனிபவர் ஆக வேண்டும். அவன் நமக்கு ஹிலாஃபத் என்ற அருளை வழங்கினான்.
நாம் எப்போதும் அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்தில் கொண்டவாறு நமது அமல்கள் மீது எப்போதும் பார்வையை செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. இந்த செயல் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப செய்துள்ளோமா? நமது அல்லாஹ்வுக்குரிய கடமை அடியாருக்குரிய கடமைகளில் நிறைவேற்றல்களில் தரம் அல்லாஹ் கூறியதற்கு ஏற்ப அமைந்துள்ளதா? ஒவ்வொரு அஹ்மதியின் ஒவ்வொரு வினாடியும் அவர் ஹிலாஃபத்தின் அருளை வழங்கியதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் கழிக்கும் அதே வேளையில் தம்மை ஆய்வு செய்தவாறும் கழிக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுகிறோமா என்ற சிந்தனையுடன் வாழ்வை கழிப்போம் என்றால், நமது அமல்களையும் அதற்கேற்ப அமைப்போம் என்றால், ஹிலாஃபத்தை நிலைநாட்டப்படுவதற்காக துஆவும் செய்து வருவோம் என்றால், நாம் அல்லாஹ்வின் வெகுமதிகளுக்கு வாரிசாகி விடுவோம். இதனை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் வழங்கியுள்ளான். ஹிலாஃபத்துடைய அமைப்பு தொடரும். அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி வழங்கியிருக்கின்றான். அது கண்டிப்பாக நிறைவேறும். பிறகு நாம் இந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். ரிசாலா அல் வசியத் உயில் என்ற அந்த நூலில் ஹிலாஃபத் அமைப்பு குறித்து மிகவும் விரிவாக கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய ஒரு நடைமுறை, அவன் இந்த உலகை படைத்த நாளிலிருந்து அந்த சுன்னத்தை வெளிப்படுத்தி வருகிறான். அவன் தனது நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு உதவி செய்கின்றான், அவர்களுக்கு வெற்றி வழங்குகின்றான். அவன் கூறுவதை போன்று, கதபல்லாஹு லஅக்லிபன் அனா வருசுலி, அல்லாஹ் தாமும் தமது ரசூல்மார்களும் வெற்றி பெறுவார்கள் என்று எழுதிவிட்டான். வெற்றி என்பதன் பொருள் அல்லாஹுடைய ரசூல்மார்கள் உடைய விருப்பம், இறைவனின் அடையாளம் பூமியில் நிறைவேற வேண்டும், அதற்கு எதுவும் போட்டியாக நிற்கக்கூடாது என்பதாகும். இறைவன் உண்மையுடன் அதனை நிறைவேற்றி வைக்கின்றான். அந்த உண்மையான நம்பிக்கையாளர்களை உலகில் பரவ வைக்க விரும்புகின்றான். அந்த விதையை அவர் மூலமாக உலகில் விதைக்கின்றான். ஆனால் அதன் முழுமையை அவருடைய கைகளின் மூலமாகவே நிறைவு செய்வதில்லை. ஒரு நிலையில் அவருக்கு மரணத்தை தந்து ஒரு செயலிழப்பின் பயத்தை கொண்டதாக்கி எதிரிகளுக்கு கேலி கிண்டல் செய்ய வாய்ப்பும் தந்த பிறகு, அவர்கள் கேலி கிண்டல் செய்து முடித்த பிறகு தனது வல்லமையின் இரண்டாம் கரத்தை நீட்டுகின்றான், ஒரு வழியை உருவாக்குகின்றான். அதன் மூலமாக அதற்கு முன் முடியாததாக இருந்த காரியம் முழுமையாக நிறைவுக்கு வருகிறது. நாம் பார்க்கிறோம், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய மரணம் ஒவ்வொரு அஹ்மதியையும் குலுக்கியது. மற்றவர்களும் அதனை பார்த்து மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். அன்னாரின் வஃபாத்தின் போது எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டாடப்பட்டது அவர்கள் மூலமாக என்றால், மனித நேயம் அதை கேட்டு வெட்கம் கொள்ளும். எவ்வளவு வீணான காரியங்கள் செய்யப்பட்டன என்றால் மனிதன் வியந்து போகின்றான். அல்லாஹ் ரசூலின் பெயரை கூறுபவர்கள் இவ்வளவு வீழ்ச்சி அடைய முடியுமா? அந்த வீணான காரியங்களை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களின் வேறு சில முயற்சிகளை பற்றி கூறுகின்றேன். அன்னாரின் வஃபாத்திற்கு பிறகு ஜமாத்தை அழிக்க எத்தகைய முயற்சிகள் செய்தார்கள். ஜமாத்தில் பிளவு ஏற்பட்டதாக கூறினார்கள். எவ்வாறு பொய்யான செய்திகளை பரப்பினார்கள். உதாரணமாக பீர் அலி ஷா ஜமாத்துடைய சீடர்கள் கூறுகிறார்கள், மிர்சாயி அஹ்மதிகள் தௌபா செய்தவாறு அவரிடம் பையத் செய்கிறார்களாம். அதாவது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்திற்கு பிறகு இவர்கள் தௌபா செய்துவிட்டு அவருடைய ஜமாத்தில் இணைகிறார்களாம். ஹாஜா ஹசன் நிசாமி சாப் அஹ்மதிகளுக்கு ஒரு ஆலோசனை வழங்குகிறார். மிர்சா சாஹிபுடைய மஸீஹ் மஹ்தி என்ற வாதத்தை முற்றிலும் நிராகரித்து விடுங்கள், இல்லையென்றால்
மிர்சா சாஹிப் போன்ற புத்தி உள்ளவர், நல்ல அமைப்பை கொண்ட மனிதர் இல்லாத நிலையில் அஹ்மதியா ஜமாத் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தப்பிக்கவே முடியாது. அவரது இயக்கம் குழம்பி போய்விடும். இது அவருடைய கூற்று. மிகவும் அரசியல் ரீதியாக மிகவும் மென்மையான முறையில் அகமதிகளுக்கு இவர் ஆலோசனை தருகிறார். வெளிப்படையில் இவர் அனுதாபியாக பேசுகிறார். இவர் மிகவும் சாதாரணமாக அனுதாப நோக்கோடு அகமதிகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார். மிர்சா சாஹிப் இறந்துவிட்டால் பிறகு உங்களை பராமரிக்க ஆளில்லை. எனவே அகமதியத்தை விட்டுவிடுங்கள், வாருங்கள், எங்களுடன் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் இவர்களுக்கு தெரியாது, இவர்களின் கண்களுக்கு வாக்குறுதியின் மகத்துவத்தை காண முடியவில்லை. அந்த வாக்குறுதியை அல்லாஹ் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். நான் உன்னுடனும் உனது அன்பிற்குரியவர்களுடன் இருப்பேன். அல்லாஹ் இல்ஹாமாக அன்னாரிடம் கூறியிருந்தான். அன்னாரிடம் அல்லாஹ் வாக்களித்தவாறு ஆறுதல் அளித்தான். அன்னாருக்கு பிறகு அன்னாரது ஹிலாஃபத்தின் தொடர் ஆரம்பமாகும். அந்த வாக்குறுதி மற்றும் முன்னறிவிப்பு நிச்சயம் நிறைவேறும். அவன் வாக்குறுதி வழங்கினான். நபிமார்களின் ஜமாத் இரண்டாவது வல்லமையை காணும். பலகீனமான இயல்புள்ள அகமதிகள் நடுக்கமுற்றவாறு கூறினர், மிர்சா சாஹிப் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிதானா? அதற்கும் இதில் பதில் வந்துவிட்டது. அன்னார் கூறுகிறார்கள், நான் நபியாவேன். நபிமார்களின் ஜமாத் இரண்டாவது வல்லமையை காணுகிறது. அதனை நீங்கள் ஈமானில் நிலைத்து நிற்கின்றீர்கள் என்றால், நீங்கள் நற்செயல் செய்வீர்கள் என்றால் காண்பீர்கள். அன்னார் இரண்டாவது வல்லமை தொடர்பாக கூறுகிறார்கள். சுருக்கமாக அல்லாஹ் இருவகை வல்லமைகளை வெளிப்படுத்துகின்றான். முதலாவதை நபிமார்களின் கைகளால் வெளிப்படுத்தி தமது வல்லமையின் கரத்தை காட்டுகிறான். இரண்டாவது வகையை நபிமார்களின் மரணத்திற்கு பிறகு சிக்கல்கள் தோன்றி எதிரிகள் ஓங்கி நின்று பணி பிறந்துவிட்டது என்று கருதும் போது இந்த ஜமாத் அழிந்துவிடும் என்று அவர்கள் திட உறுதி கொள்ளும் போது, ஜமாத்தில் சில நம்பிக்கை இழக்கும் போது, அவர்களின் முதுகு ஒடியும் பொழுது, பல பேரிழந்தவர்கள் முர்ததாகும் நிலையை அடையும் பொழுது, அல்லாஹ் இரண்டாவது முறையாக தனது வல்லமையை வெளிக்காட்டுகின்றான். விழுகின்ற ஜமாத்தை பிடித்து நிறுத்துகின்றான். எவர் இறுதி வரை பொறுமையாக இருப்பாரோ, இறைவனது இந்த அற்புதத்தை பார்ப்பாரோ, அவர் ஹதரத் அபூபக்கர் சித்திக்குடைய காலத்தில் நடந்தது போன்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணம் ஒரு திடீர் மரணமாக, நடக்கக்கூடாத வேளையில் நடந்த ஒரு மரணமாக கருதப்பட்டு நிறைய பேரிழந்தவர்கள் முர்தத் ஆகி சஹாபா துக்கத்தினால் பைத்தியம் போன்று ஆகிய நிலையில் அல்லாஹ் ஹதரத் அபூபக்கர் சித்திக்கை நிலைநாட்டி தனது வல்லமையின் இரண்டாவது அற்புதத்தை காட்டினான். இஸ்லாம் வேறறுக்கப்பட இருந்ததை தடுத்தான். வலை மக்கினன்ன லஹும் தீனஹும் உள்ளதி இரத்துலாலஹும் வலை பத்திலன்னஹும் மிம்பாதி ஹௌஃபிம் அமினா. அவர்களின் பயத்திற்கு பிறகு அவர்களை ஒன்று கூட்டுவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றினான். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடக்கத்திலிருந்தே அல்லாஹ்வின் நடைமுறை இதுவே ஆகும். அல்லாஹ் இரு வல்லமைகளை காட்டுகின்றான். அதன் மூலமாக எதிரிகளின் இரு பொய்யான மகிழ்ச்சியை அழித்து காட்டுகிறான். இப்போது அல்லாஹ் தனது புராதன சுன்னத்தை விட்டுவிடுவது சாத்தியமில்லை. நான் இப்போது உங்களிடம் எடுத்து கூறியது கண்டு கவலை கொள்ள வேண்டாம், உங்கள் உள்ளம் துயரம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு இரண்டாவது வல்லமையை காண்பது அவசியமாகும். அது வருவது உங்களுக்கு சிறந்தது. ஏனென்றால் அது நிரந்தரமானது. அதன் தொடர் கியாமத் வரை முடியாது.
நான் செல்லாதவரை அந்த இரண்டாவது வல்லமை வராது. நான் சென்றால் இறைவன் உங்களுக்காக அந்த இரண்டாவது வல்லமையை கொண்டு வருவான். அது எப்போதும் உங்களுடன் இருக்கும். இறைவன் பராஹினே அஹ்மதியாவில் வாக்களித்தது போன்று அந்த வாக்குறுதி எனக்காக உள்ளதல்ல, மாறா உங்களுக்காக தரப்பட்டதாகும். அல்லாஹ் கூறியது போன்று, என்னை பின்பற்றுகிற இந்த ஜமாத்திற்கு கியாமத்து வரை பிறர் மீது வெற்றியை தருவேன் என்று கூறியுள்ளான். உங்களுக்கு என்னை பிரியும் காலம் வரும். காரணம், அதன் பிறகு ஒரு காலம் வரவேண்டியுள்ளது. அது நிரந்தர வாக்குறுதியின் காலமாகும். எமது இறைவன் வாக்குறுதியின் உண்மையாளன் ஆவான். அவன் விசுவாசமுள்ளவன், உண்மையாளன் ஆவான். அவன் வாக்களித்த அனைத்தையும் உங்களுக்கு காட்டுவான். உலகத்தின் கடைசி நாள் வந்துவிட்டாலும், அந்த நேரம் பெரும் ஆபத்துகள் இறங்கி கொண்டிருந்தாலும் சரியே, இந்த உலகம் நிச்சயமாக எல்லா வாக்குறுதியையும் காணும் வரை, அவன் கூறிய அனைத்தும் நடக்கும் வரை உலகம் அழியாது. நான் இறைவனுடைய வல்லமையின் வடிவமாவேன். எனக்கு பிறகு வேறு சில இருப்புகள் உருவாகும். அவர்கள் இரண்டாவது வல்லமையின் வெளிப்பாடாக இருப்பர். எனவே நீங்கள் இறைவனது இரண்டாவது வல்லமையை எதிர்பார்த்து ஒன்று கூடி துஆ செய்து கொண்டிருங்கள். ஆக நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப, அன்னாரிடம் அல்லாஹ் வாக்களித்ததற்கு ஏற்ப கடந்த 113 வருடங்களாக அல்லாஹ்வின் வாக்குறுதியை எழுத்துக்கு எழுத்து நிறைவேற காண்கின்றோம். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய மரணத்தின் போது தலை துண்டாகிவிட்டது என்று கூறினார்கள். இனி அவர்களிடம் எதுவும் இல்லை என்று கூறினார்கள். ஹலிஃபத்துல் மஸீஹ் பற்றி நான் முதலில் கூறினேன். இவர்கள் இனி எதுவும் செய்ய முடியாது என்று கூறினர். பிறகு முதல் ஹலிஃபத்துல் மஸீஹ் பற்றி பத்திரிகைகள் எழுதின மிர்சாயிகளிடம் எது எஞ்சியுள்ளது? அவர்களின் தலை உடைந்து விட்டது. அவர்களுக்கு ஒரு மனிதர் இமாமாகியுள்ளார். ஹலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல் ஹலிஃபா ஆன பிறகு கூறினார்கள், ஒரு மனிதர் அவர்களுக்கு இமாமாகியுள்ளார். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பள்ளியில் குர்ஆன் ஓதி காட்டுவார். அறிவு குருடர்களுக்கு என்ன தெரியும்? இந்த பணியை செய்யத்தான் ஹதரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தமது சந்ததிகளில் ஒரு மகத்தான ரசூலை அனுப்புமாறு துஆ கேட்டார்கள். அந்த மகத்தான ஷரியத்தை எடுத்துக்கொண்டுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினார்கள். அந்த முழுமையாக்குகின்ற வேதத்தை படித்து படிப்பிப்பதால் தான் உலகம் மற்றும் ஆகிரத்தை வெல்ல முடியும். இந்த வேதத்தை பரப்பவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உருவாகினார்கள். இந்த பணியை செய்யவே ஹிலாஃபத் அமைப்பு நிலைநாட்டப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவர்களின் குரலை கேட்டு ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் கூறினார்கள், இறைவன் அவ்வாறே செய்யட்டும். நான் அவர்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பணியை அன்னார் செய்தார்கள்தான். ஹதரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் மிக நன்றாகவே செய்தார்கள். ஆனால் எதிரிகளின் எண்ணம் என்னவென்றால், ஜமாத்தில் நிர்வாக கோளாறு ஏற்படும், அவர்களின் நிர்வாகம் குழம்பி போய்விடும். அதனை பார்க்கக்கூடிய விஷயத்திலும் அவர்களுக்கு நஷ்டமே ஏற்பட்டது. அந்த பொறாமையாளர்களுக்கு அதிலும் வெற்றி கிடைக்கவில்லை. ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் நயவஞ்சகர்கள் மற்றும் ஹிலாஃபத்தின் எதிர்ப்பாளர்களின் குழப்பங்களை மிகவும் கடுமையாக அடக்கிவிட்டார்கள். ஒருவருக்கும் துணிச்சல் வரவில்லை. எந்த விஷயமும் எவரும் செய்ய முடியவில்லை. அன்னார் தமது ஹிலாஃபத்தின் முதல் சொற்பொழிவில் கோரினார்கள், உங்களின் இயல்பில் சார்பு எதன் பக்கம் இருப்பினும் சரியே, நீங்கள் எனது கட்டளையை ஏற்று நடந்தாக வேண்டும். பிறகு அன்னார் ஒருமுறை மஸ்ஜித் முபாரக்கில்
கம்பீரமான முறையில் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அதில் கூறினார்கள், நீங்கள் உங்கள் செயலால் எனக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுத்தியுள்ளீர்கள் என்றால், நான் உங்களால் உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதின் பகுதியில் நிற்கவும் இல்லை, நான் எனது மிர்சா உருவாக்கிய மஸ்ஜிதில் நிற்கிறேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட பகுதியில் நின்றார்கள். பிறகு ஜமாத்தில் சந்தாவால் செய்யப்பட்ட எக்ஸ்டென்ஷனில் நிற்கவில்லை. நான் மஸ்ஜிதினுடைய முதல் பகுதியில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கிய பகுதியில் நிற்கிறேன். எனது தீர்ப்பாவது, சமூகம் மற்றும் அஞ்சுமன் இரண்டும் ஹலீஃபாவுக்கு கட்டுப்பட வேண்டும். இரண்டுமே ஹலீஃபாவுக்கு பணியாளர்கள்தான், ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, நிர்வாகமும் சரி. அஞ்சுமன் என்பது ஆலோசனை குழுவாகும், ஆலோசனை வழங்கலாம். மேலும் இதனையும் கூறினார்கள், ஹலீஃபாவின் பணி பையத் வாங்குவது என்று எழுதியுள்ளார்கள். அசல் ஆட்சியாளர்களாக அஞ்சுமன் தானாம். அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். இறைவன் எனக்கு தகவல் தந்துள்ளான், இந்த ஜமாத்தில் ஒருவர் உம்மை விட்டுவிட்டு முர்ததாகிவிட்டால் நான் அவருக்கு பதிலாக ஒரு ஜமாத்தை தருவேன். கூறப்படுகிறது, ஹலீஃபாவின் பணி தொழுகை நடத்துவது, நிக்காஹ் நடத்துவது, பையத் வாங்குவது. இந்த பணியை ஒரு முல்லா கூட செய்ய முடியும். இதற்கு ஹலீஃபா தேவை என்ன? இதற்காக ஒரு ஹலீஃபாவின் தேவையில்லை. நான் அதுபோன்ற பையத்தின் மீது துப்பவும் மாட்டேன். பையத்து என்பது முழுமையாக கட்டுப்படுவதாகும். ஹலீஃபாவின் ஒரு கட்டளைக்கு கூட மறுக்கக்கூடாது. இந்த சொற்பொழிவில் நயவஞ்சகர்களை செயலிழக்க செய்தார்கள், நயவஞ்சகர்களின் வாயையும் அடைத்தார்கள். எதுவரை முதிய பலஹீனர் என்று நினைத்தோமோ, அவர் இறைவனது உதவியால் பேசுகிறார். எவ்வாறு பேசினார் என்றால், அனைவரும் வாயடைத்து அமர்ந்தனர், கூச்சலிட்டவர்கள் அடங்கி போயினர். ஜமாத்தின் தூயவர்கள் புதிய உறுதியோடு உறுதிமொழி எடுத்தார்கள். பிறகு ஜமாத் எவ்வாறு வளர்ச்சியின் பாதையில் முன்னேறியது என்பதை உலகம் கண்டது. பிறகு மார்ச் 1914 ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் மரணமடைந்தார்கள். பிறகு ஜமாத்தில் பெரும் அதிர்ச்சி வந்தது. அஞ்சுமன் தான் ஜமாத்துடைய அசல் பிரதிநிதி என்று கூறிய மக்கள் வெளியே வந்தனர். முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் காலத்தில் அமைதியாக இருந்தனர். பிறகு மீண்டும் தலையை தூக்கினர். பிறகு நயவஞ்சகர்களும் தலையை உயர்த்த தொடங்கினர். பிறகு அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசையின் கரம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் வாக்குறுதி அளித்ததற்கு ஏற்ப ஹிலாஃபத்தை நிலைநாட்ட உதவி செய்தது. அஞ்சுமனின் ஆதரவாளர்களுக்கு பெரும் ஆபத்தாக இருந்தது. ஜமாத் ஹதரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமது அவர்களை ஹலீஃபாவாக ஆக்கிவிடுமோ என்று அஞ்சினர். எனவே ஹலீஃபா கூடாது என்பதற்காக மிகவும் முயற்சி செய்தனர். எப்படியாவது ஹிலாஃபத்தை தள்ளி போட வேண்டும், சில காலத்துக்கு தள்ளி போட முடிந்தாலும் சரியே என்று நினைத்தனர். மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமது தெளிவாக கூறினார்கள், ஹலீஃபா எப்படி என்றாலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அன்னார் கூறினார்கள், மேலும் இதனையும் கூறிவிடுகிறேன், நான் ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்று எந்த ஆர்வமும் கொள்ளவில்லை. நீங்கள் எவரே ஹலீஃபாவாக்கினாலும் நானும் எனது குடும்பமும் அவரிடம் உண்மையான முறையில் பையத் செய்வோம். ஆனால் தம்மை அறிவாளிகளாக கருதியவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. தீர்ப்பு எவர்களிடம் விடப்பட்டதோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹதரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத், நீங்கள் யாரை கலீஃபாவாக்கினாலும் கட்டுப்படுவேன் என்று கூறிவிட்டார்கள். எப்படியாயினும் ஹலீஃபா இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். பிறகு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வசியத்திற்கு ஏற்ப முஃமின்களின் ஜமாத் மஸ்ஜித் நூரில் ஒன்று கூடியது. அவர்கள் ஏறக்குறைய 200 பேர் இருந்தார்கள். அனைவரும்
ஹதரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அவர்களை தமது ஹலீஃபாவாக நியமித்தனர். மக்களின் தலைகளை தாண்டியவாறு பையத்திற்காக மக்கள் முன்னேறி வந்தனர். பார்த்தவர்கள் எழுதுகின்றனர், மலக்குகள் மக்களை பிடித்து வந்து பையத் செய்ய வைத்தது போன்று இருந்தது. இறுதியில் இவற்றை பார்த்து அஞ்சுமன் ஆதரவாளர்கள் சிலர் அங்கிருந்தவர்கள் அஞ்சுமனுடைய எல்லா கருவூலத்தையும் அள்ளிக்கொண்டு மறைந்து போயினர். ஆனால் எவ்வாறு அஹ்மதியா ஹிலாஃபத் மூலமாக அல்லாஹ் ஜமாத்துக்கு உறுதிப்பாட்டை தந்தான் என்பதை உலகம் கண்டது. ஹதரத் முஸ்லிம் மவுத் ஹலிஃபத்துல் மசி அவர்களுடைய 52 வருட ஹிலாஃபத்து அதற்கு பெரிய சாட்சி. ஓர் இளைஞரிடம் அல்லாஹ் ஹிலாஃபத்தை வழங்கினான். அவர் எவ்வளவு விரைவாக ஜமாத்தை முன்னேற்றத்தின் படிகளில் எடுத்து சென்றார். ஆனால் கருவூலத்தை அள்ளிச் சென்ற அஞ்சுமன்காரர்கள் காதியானில் கிறிஸ்தவ ஆட்சி ஏற்படும் என்று வாதம் செய்தனர். இன்று அவர்களின் சந்ததிகள் பார்க்கின்றார்கள், ஹிலாஃபத் அஹ்மதியாவுடன் அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசைகள் உள்ளன. அவர்கள் கிறிஸ்தவர்களை முஹம்மதிய மசீயின் கொடியின் கீழ் ஒன்று திரட்டி காட்டுகின்றனர். ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு உலகில் எண்ணற்ற நாடுகளில் பிரச்சார நிலையங்களை உருவாக்கினார்கள். ஆப்பிரிக்கா கிறிஸ்தவ முபல்லிக்குகளுக்கு அஹ்மதிய முபல்லிக்குகளுக்கு எதிரில் நிற்க துணிவு ஏற்படவில்லை. இறுதியில் அவர்களுக்கு கிறிஸ்தவ பரவுதலுக்கு பெரிய தடை அஹ்மதியத்து தான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டியது ஏற்பட்டது. அவர்களின் ரிப்போர்ட்டுகளில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் பார்க்கிறோம், காதியானை தாக்கும் திட்டமாக இருப்பினும் சரி, தப்லீக் மைதானமாக இருப்பினும் சரி, அல்லது ஹிஜ்ரத் நேரமாக இருப்பினும் சரி, எல்லா நேரத்திலும் இந்த உறுதி வாய்ந்த ஹலீஃபா ஜமாத் என்ற கப்பலை அல்லாஹுடைய உதவி ஒத்தாசையுடன் வெற்றியின் படித்தரங்களை கடக்க செய்தார்கள், பாதுகாத்து வைத்தார்கள். இறுதியில் இறை நியதிக்கு ஏற்ப நவம்பர் 1965 மரணமடைந்தார்கள். இறை வாக்குறுதிக்கு ஏற்ப அல்லாஹ் இரண்டாவது வல்லமையின் 3வது வெளிப்பாட்டை நிலைநாட்டினான். பிறகு ஜமாத்தை அல்லாஹ் பயத்திலிருந்து பாதுகாப்பு நல்கியவாறு மிர்சா நாசிர் அஹமத் 3வது ஹலீஃபாவுடைய கையில் ஒன்றிணைத்தான். பிறகு ஜமாத் முன்னேற்றத்தின் படித்தரங்களை கடந்து சென்றது. ஆப்பிரிக்காவில் ஸ்கூல் ஆஸ்பத்திரிகளுடைய தோற்றங்களின் ஒரு புதிய காலகட்டமே தொடங்கியது. அஹ்மதிய ஆப்பிரிக்காவில் அறிமுகம் ஆகியது. ஒரு உலகத்தில் ஜமாத்தினுடைய புதிய அறிமுகம் தொடங்கியது. 3வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் முதல் சுற்றுப்பயணம் தொடங்கினார்கள். இதனால் அசாதாரண விளைவுகள் ஏற்பட்டன. அஹ்மதியா ஹலீஃபாவின் முதல் பயணமாக அது இருந்தது. 1974 நாட்டில் அரசு அஹ்மதியத்துக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றி அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று கூறியது. இந்த பயங்கர சட்டத்தில் இருந்தும் ஜமாத் வெற்றியுடன் வெளியில் வந்தது. எதிரிகள் ஜமாத்தின் வெற்றியை தடுக்க செய்த முயற்சிகள் தோற்று போயின. எதிரிகள் ஜமாத்தின் கைகளில் பிச்சை பாத்திரத்தை தர முயன்றனர். அது மண்ணை கவ்வியது. அல்லாஹ் பொருளாதாரத்துக்கு புதிய புதிய வழிகளை திறந்தான். ஜமாத் மக்களை பொருளாதார ரீதியில் தடை செய்ய நினைத்தார்கள் அல்லது முயன்றார்கள். ஜமாத்தை முடிக்க நினைத்தார்கள். அல்லாஹ் பொருளாதார வளமும் தந்தான். நாட்டிலிருந்து வெளிவர வழிவகை ஏற்படுத்தினான். மக்கள் ஜெர்மனி மற்றும் பிற நாடுகளுக்கு 74க்கு பிறகு வந்தனர், வெளியில் வந்தனர், பொருளாதார வளம் பெற்றனர். இதனை அவர்களின் மக்களும் உணர வேண்டும். எவ்வாறு எதிரிகள் முயன்றனர், எவ்வாறு கிலாபத்தின் கீழ் அவர்களுக்கு புதிய வழிகள் திறந்தன. அல்லாஹ் ஆயிரக்கணக்கான மடங்கு பொருளாதார வளம் தந்தான். பிறகு ஜூன் 1982
மூன்றாவது கலீஃபத்துல் மஸீஹ் நம்மிடமிருந்து விடைபெற்றார்கள். பிறகு அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப மிர்சா தாஹிர் அஹமது நான்காவது கலீஃபத்துல் மஸீஹ் மூலமாக ஜமாத்தின் பயத்தை பாதுகாப்பாக மாற்றினான். எதிரிகளின் புலன்கள் ஜமாத்தின் முன்னேற்றம் கண்டு மறத்து போயின. அவர்கள் புதிய முறையில் தாக்குதல் தொடுக்க முயன்றனர். அஹ்மதியா ஹிலாஃபத்தை அகற்ற முயற்சி செய்தார்கள். எதிரிகள் தமது அறிவால் தலையை துண்டிக்க முயன்றனர். ஆனால் அந்த அறிவினர்கள் அறிவு குருடர்களுக்கு என்ன தெரியும்? இறைவனது திட்டம் எவ்வாறானது என்று அவர்களால் எவ்வாறு அறிய முடியும்? பெரும் அசாதாரண உதவியுடன் அல்லாஹ் நான்காவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களை பாகிஸ்தானிலிருந்து ஹிஜ்ரத் செய்ய வைத்தான். எதிரிகள் பார்த்து கொண்டே இருந்து விட்டனர். பிறகு ஹிஜ்ரத்துக்கு பிறகு நான்காவது ஹிலாஃபத் காலத்தில் முன்னேற்றத்தின் இன்னொரு புதிய காலகட்டம் தொடங்கியது. சேட்டிலைட் மூலம் அஹ்மதியத் என்ற உண்மை இஸ்லாத்தின் போதனை அஹ்மதிகளின் வீடுகளுடன் அந்நியர்களின் வீடுகளிலும் எல்லா நாடுகளிலும் பரவியது. தப்லீகுடைய புதிய வழிகள் திறந்தன. பல நாடுகளில் அஹ்மதியத்தின் செடி நடப்பட்டது. உண்மையான இஸ்லாத்தின் போதனை பரவியது. திருக்குர்ஆனின் பரவுதல், அதன் மொழியாக்கம் புதிய புதிய மொழிகளில் ஆரம்பமானது. பிறகு இறை திட்டத்திற்கு ஏற்ப ஏப்ரல் 2003 நான்காவது கலீஃபத்துல் மஸீஹ் இறந்தார்கள். பிறகு ஜமாத்திற்கு பெரும் தயக்கம் ஏற்பட்டது. எதிரிகளின் கருத்தில் அஹ்மதியத்தை ஒழிக்க இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். ஆனால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் வாக்களித்திருந்தான். அதன்படி அவன் ஜமாத்தை காப்பாற்றினான். எவ்வாறு காப்பாற்றினான் என்றால், எதிரி மௌலவிகள் கூட கூறினர், நாங்கள் உண்மையாளர்கள் என்று கருதாவிட்டாலும் கூட இறைவனது செயல் சாட்சியம் அஹ்மதிகளுடன் தான் இருப்பதை பார்க்கிறோம் என்று கூறினர். இறைவனது செயல் முன்மாதிரி நம்முன் இருப்பதை பார்த்து ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. மோமின்களின் துவாவை அல்லாஹ் ஏற்றான். பயத்தின் நிலையை பாதுகாப்பாக மாற்றினான். இஸ்லாமிய வரலாற்றில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலம் 5வது ஹிலாஃபத்தின் காலம் ஆரம்பமானது. இஸ்லாமிய முதல் ஹிலாஃபத்தில் 4 ஹிலாஃபத்துடன் முடிந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புக்கு ஏற்பவே அது நடந்தது. இப்போது 5வது ஹிலாஃபத்தின் காலகட்டம் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலம் ஆரம்பமானது. இதுவும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புக்கு ஏற்பவே ஆகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தோன்றிய பிறகு இஸ்லாமிய வரலாற்றில் பல புதிய வாசல்கள் திறந்தன. 5வது ஹிலாஃபத்தும் அதில் ஒரு பகுதியாகும். எதிரிகள் நினைத்தனர் இப்போது ஜமாத்து உறுதியான கைகளில் இல்லை என்று. ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியும்? அசல் கரம் இறைவனுடையது. எவருக்கு அவன் உதவி செய்வானோ அவரை உறுதியாக்கி விடுகிறான். இன்று எதிரிகளின் பொறாமையின் கண்கள் முன்பை விட அதிகமாக ஜமாத்தின் முன்னேற்றத்தை காண்கின்றன. ஜமாத்தின் அறிமுகம், அதன் வெளிப்பாடு அசாதாரணமான முறையில் இக்காலத்தில் ஏற்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மட்டத்திலும் அது அசாதாரணமானதாகவே உள்ளது. நான் ஒரு பலகீனமான மனிதன்தான். எனது ஏதாவது சிறப்பினால் இது நடைபெறவில்லை. உலகில் ஆட்சியாளர்களிடம் ஜமாத் அஹ்மதியாவுடைய அறிமுகம் நடைபெறுகிறது. இது முழுக்க முழுக்க இறையருள்தான். மேலும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்த வாக்குறுதியின் விளைவும் ஆகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பின் விளைவால் இது நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் அருள்களின் காட்சியை காண்கின்றோம். குர்ஆனுடைய பரப்புதல், ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களின் பணி பல்வேறு மொழிகளில் அதிகமாகிவிட்டது. MTA மூலமாக உலகில் பல்வேறு மொழிகளில் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தி சென்று சேர்கிறது. முதலில் ஒரே ஒரு சேனல், ஒரே ஒரு மொழி இருந்தது. இப்போது MTAவில் 8 பல்வேறு மொழிகள் செயல்படுகின்றன. பல்வேறு நாடுகளில் MTAவுடைய ஸ்டூடியோ உருவாகி இருக்கிறது. அங்கிருந்து MTA புரோகிராம்கள் தொடர்கின்றன.
ஓரிடத்தில் அல்ல, எல்லா இடத்திலும் என்று இல்லாவிட்டாலும் பல்வேறு இடங்களில் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் நமது வசதி வாய்ப்பு அடிப்படையில் இது சாத்தியமே இல்லை. சோஷியல் மீடியா மூலமாகவும் இஸ்லாத்தின் உண்மையான கொள்கை பரவுகிறது. பாகிஸ்தான் அரசு பல்வேறு முறையில் தடைகள் போடுகிறது. ஆனால் பல்வேறு நாடுகளில் முன்னரை விட அதிகமாக அல்லாஹ் வழியை திறந்து தந்திருக்கின்றான். பிறகு ஹிலாஃபத்துடன் தொடர்பு ஏற்படுத்தவும் அல்லாஹ் புதிய வழியை திறந்து தந்திருக்கின்றான். இப்போது கோவிட் நோயின் காரணமாக ஆன்லைன் சந்திப்புகள் மூலமும் மீட்டிங் நடக்கிறது. இதனால் ஜமாத்துகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிகிறது. மக்கள் காலத்தின் ஹலீஃபாவிடம் இருந்து நேரடியாக வழிகாட்டல் பெறுகின்றனர். நான் லண்டனில் இருந்து ஆப்பிரிக்காவில் ஏதாவது நாட்டில் இருக்கக்கூடியவர்களிடம், இந்தோனேஷியாவில், சில வேளை ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் உள்ள மக்களை சந்திக்க முடிகிறது. இவை அனைத்தும் இறைவனின் உதவியின் காட்சிகளே ஆகும். எனவே நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தமது அருள்களின் காட்சியை காட்டுகின்றான். ஹிலாஃபத்தின் வெகுமதியை நமக்கு தந்திருக்கின்றான். நாம் எப்போதும் அதன் கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலம் கியாமத் வரை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப இந்த நியாமத்திலிருந்து பயன் பெறுவதற்காக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் முன்னேற்றத்திற்கான வாக்குறுதியை வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்வதில்லை. ஆனால் நாம் அதிலிருந்து பலன் பெறுவதற்காக நமது பங்கை ஆற்ற வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அடியாராகியவாறு அவன் முன் குனிய வேண்டும். ஹிலாஃபத்தின் அருளை வெளிப்படுத்த நமது ஒவ்வொரு சொல் செயல் மூலம் முயல வேண்டும். ஹிலாஃபத்திற்கு இறுதி வரை கட்டுப்படுவோம் என்ற உறுதிமொழி நமது இறுதி மூச்சு வரை இருப்பதற்கு எல்லா தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கியாமத் வரை நமது சந்ததிகளை அகமதியாக்கும் உரிமையை செலுத்த முடியும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மை அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாவதற்காக உறுதியளித்திருக்கிறார்கள். நாம் நமது ஈமானில் நிலைத்திருந்தவாறு ஒவ்வொரு தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அதனை பெற முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஒருபோதும் இறைவன் உங்களை வீணாக்கி விடுவான் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் இறைவனது கையில் உள்ள விதையாவீர்கள். அது பூமியில் நடப்பட்டுள்ளது. இறைவன் கூறுகின்றான், இந்த விதை வளரும், மலரும், எல்லா பக்கமும் அதன் கிளை பரவும், அது பெரும் மரமாக மாறிவிடும். இறைவனது வார்த்தை மீது ஈமான் கொள்ளுபவர்களுக்கு வாழ்த்துக்கள். நடுவில் வரும் சோதனைகளை பார்த்து பயப்படாதீர்கள். அந்த சோதனைகள் வருவது அவசியமாகும். அதன் மூலம்தான் இறைவன் உங்களை சோதித்து பார்க்கிறான். எவர் தமது பையத்வாதத்தில் உண்மையாளர், எவர் பொய்யர் என்று பார்க்கிறான். எவர் இந்த சோதனையில் தோற்று விடுவாரோ அவரால் இறைவனுக்கு எந்த நஷ்டமும் இழைக்க முடியாது. துர்பேறு அவரை நரகத்திற்கு எடுத்துச் செல்லும். அவர் பிறக்காமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இறுதி வரை பொறுமை காப்பவர், அவர்களுக்கு துன்பங்களின் பூகம்பங்கள் வரும், சூறாவளி வீசும், சமுதாயங்கள் எள்ளி நகையாடும், உலகம் அவர்களுடன் கடும் வெறுப்புடன் நடந்து கொள்ளும். இறுதியில் அவர்களே வெற்றி பெறுவர். பரக்கத்துகளின் வாசல் அவர்களுக்காக திறக்கப்படும். இறைவன் என்னை ஒழித்து கூறுகின்றான், நான் எனது ஜமாத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன், எவர்கள் ஈமான் கொண்டு உலகின் எந்த கலப்பும் இல்லாத ஈமான் ஆக அது இருந்தால், அந்த ஈமான் நயவஞ்சகம், கோழைத்தனம் கலவாததாக இருக்கும் என்றால், அந்த ஈமான் கட்டுப்படுதலின் எந்த தரத்திலும் குறைந்ததாக இல்லை என்றால், அந்த மக்கள் இறைவனுக்கு பிடித்தமான மக்கள் ஆவார்கள். இறைவன் கூறுகிறான், அவர்களது பாதம் உண்மையான பாதமாகும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறைவனது வார்த்தைகள் என்னிடம் கூறுகின்றன, பெரும் குடியிருப்புகள் அழிந்துவிடும், நிறைய ஆபத்துகள் பூமியின் மீது இறங்கும், சில எனது வாழ்நாளில் வரும், சில எனக்கு பிறகு தோன்றும். அவன் இந்த இயக்கத்திற்கு முழுமையாக வெற்றியை தருவான்.
சிலவற்றை என் கையில் தருவான், சிலவற்றை எனக்கு பிறகு தருகின்றான். எனவே இந்த முன்னேற்றங்கள் வரவுள்ளன. அல்லாஹ் நமக்கு எப்போதும் உறுதியான பாதத்தை தருவானாக. இந்த இயக்கத்தின் முழு வெற்றியின் காட்சியை நமது கண்களால் காண்பவர் ஆவோமாக. அல்லாஹ் நமது வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் ஆவோமாக. அதன் மூலமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைவேறுவதை நமது வாழ்விலேயே காண வேண்டும். நமது இபாதத்துகள், நமது தொழுகைகள், நமது அமல்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவைகளாக ஆகட்டுமாக. நாம் ஹிலாஃபத்து பற்றிய சரியான புரிதலன் உள்ளவர்களாக இருப்போமாக. நமது சந்ததிகளுக்கும் அது பற்றி எடுத்து கூறுவோமாக. இதன் மூலம் கியாமத்து வரை நமது சந்ததிகள் இந்த அருளில் இருந்து பயன்பெறட்டுமாக. துஆவுக்கு கூறிக்கொள்கின்றேன். பாகிஸ்தான் அகமதிகளை துஆவில் கவனத்தில் கொள்ளுங்கள். அநீதிக்குள்ளாகும் அகமதிகள் எங்கிருந்தாலும் அவர்களை துஆவில் கவனத்தில் கொள்ளுங்கள். முஸ்லீம்கள் பாலஸ்தீனத்திலும் சரி, பிற இடங்களிலும் சரி, துஆவில் கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் எல்லாரது பிரச்சனைகளையும் அகற்றுவானாக, எளிதை உருவாக்குவானாக, எல்லோருக்கும் தௌஃபீக் தருவானாக. அஹ்மதிகள் உண்மையான முறையில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனையின்படி அமல் செய்பவர்களாக இருக்க வேண்டும். உண்மையான அஹ்மதி ஆக வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை புரியாத முஸ்லீம்கள் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். பையத்தின் கீழ் வர வேண்டும். முழு உலகிலும் நாம் இஸ்லாத்தின் கொடியை, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கொடியை பறப்பதை காண வேண்டும். முழு உலகிலும் ஏகத்துவம் நிலைநாட்டப்படுவதை காண வேண்டும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.